ஓகே. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு காமெட் ப்ரௌசர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற சைட்டில் காமெட்டுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரியான ஒரு சைட் இருக்கும். அதில் போயிட்டு காமெட் ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் காமெட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ இருக்கணும். அது வந்துட்டு காலேஜ் மெயில் ஐடி வச்சு வாங்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு சப்ஜெக்ட் போகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போயிட்டு குவிசஸில் போயிட்டு வீக் 4ஓட குவிஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுறேன். அதில் அசிஸ்டண்ட்டுன்னு ரைட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ப்ராம்ப்ட் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா குவிஸுமே வந்துட்டு அட்டன் பண்ணணும். அது வந்துட்டு மேக் ஷுர் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துங்க. லைக் வந்துட்டு குவிஸை வந்துட்டு அட்டன் பண்ணோம், எல்லா ஆன்சரும் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி போட்டுங்க. இது வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு 7 to 8 மினிட்ஸ் எடுக்கும். நான் இதை வந்துட்டு ஸ்பீட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் என்ன மாதிரி போவோம் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா நான் எதையும் வந்துட்டு எடுத்து போடலை. அதுவே ஆன்சர் வந்துட்டு கிளிக் பண்ணி அதுவே நெக்ஸ்ட்டுன்னு போவோம். நீங்கள் வந்துட்டு சும்மா ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் சும்மா பார்க்கலாம். இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு குவிஸை சப்மிட் பண்ணுமான்னு கேட்கும். சப்மிட் குவிஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி ஆன்சரை வந்துட்டு சப்மிட் பண்ணிடும். அவ்வளோதான்.